நாங்கள் வந்து காளான் வளர்ப்பு ஒரு குடிலில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விளக்க கண்காட்சி தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து 3 வகை காளான்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் முதல் வகை காளான் பட்டன் காளான், 2ஆம் வகை காளான் வந்து மில்கி காளான், அதாவது பால் காளான்னு சொல்லுவாங்க. 3வது சிப்பி காளான். இதில் வந்து இந்த 3 காளான்களும் தமிழ்நாட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடிய காளான் வகைகளில் ஒரு காளான் வகைகளாக இந்த 3 காளானும் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்குது. இதில் இப்போ அமைக்கப்பட்டிருக்க குடில் வந்து 10க்கு 12 சைஸில் இருக்கக்கூடிய குடில். இந்த குடிலில் வந்து இந்த 3 காளானையும் எப்படி வளர்க்கலாம், எப்படி வளர்க்குறது எப்படி வளர்க்கலான்றத விவசாயிகளுக்கு காட்டுறதுக்காக இந்த குடில் வந்து தோட்டக்கலை மற்றும் விழுப்புரம் துறை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நாங்கள் அதை காமிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் இப்போ என்னென்னா பட்டன் காளான், இதில் வந்து பால் காளானும் சரி சிப்பி காளானும் சரி சாதாரண தட்பவெப்ப நிலையிலேயே வளரக்கூடியது. ஒரு சாதாரண வீட்டில் இருக்க கூரை வீடு மாதிரி ஒரு குடிசை மாதிரி இருந்தாலே சரியான ஈரப்பதத்தையும் சரியான வெப்பநிலையையும் மெயின்டைன் பண்ணாலே இந்த 2 காளானையும் ஈஸியாக வளர்த்துடலாம். இதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியோ இல்லை இதெல்லாம் தேவைப்படுதுன்னா நிறைய கேவிகே, அதாவது கிருஷி விக்யான் கேந்திரான்னு சொல்லக்கூடிய வேளாண் அறிவியல் மையங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் இதை பற்றின ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்கிட்டு விவசாயி வந்து அந்த குடில முதல்ல எந்த வெப்பநிலையில வருது, எந்த ஈரப்பதத்தில் வருதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடில வந்து அமைச்சிக்கலாம். அந்த குடில் வந்து 10க்கு 12 அடியிலேருந்து ஆரம்பித்து 600 ஸ்கொயர் மீட்டர் வரையுமே தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னால் எப்படி பராமரிக்க முடியும், எவ்வளோ அளவில் பராமரிக்க முடியுமோ அந்த அளவு பராமரிப்பில் வந்து நம்ம அந்த குடில் அமைச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குடில் அமைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மூலப்பொருள் தேவைப்படும். மூலப்பொருளாக எதெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னா, பொதுவாக விவசாயிகள் எல்லாருமே நெல் விவசாயம் பண்ணுவாங்க, சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரியான விவசாயங்கள் தான் பண்ணுவாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கடைசியாக கிடைக்கும் இல்லைங்களா, டெப்ரிசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வேஸ்ட்டு. நம்ம எதை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் காளானுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருளாக உபயோகப்படுத்துகிறோம். அதில் ஒன்று தான் வைக்கோல். வைக்கோலை நல்லா எடுத்து வேக வைக்கிறது மூலமாக அதில் இருக்கிற அந்த நுண்கிருமிகள் எல்லாத்தையும் சாகடித்து அதை சுத்தப்படுத்தி தண்ணி ஒரு அளவு வரையும் காய வச்சு ஈரப்பதத்தோட ஒரு அளவான ஈரப்பதத்தில் வச்சு அதுக்கப்புறம் காளானுக்கு தேவையான விதைகள்னு சொல்லக்கூடிய, இதுக்கு பேர் ஸ்பான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மாதிரி விதைகள் வந்து எங்கே கிடைக்கும்னா கேவிகே வேளாண் அறிவியல் மையங்களில் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரைவேட் சயின்டிஃபிக் லெபார்டரிஸில் கிடைக்கும். பெங்களூர் அப்புறம் திருவண்ணாமலையிலேயே ஒருத்தர் சயின்டிஃபிக்கலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த வைக்கோலோட இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று சேர்ந்து கலந்து இந்த மாதிரி பைகளில் அடைச்சு நாம் அதை இன்குபேஷன் வைப்போம். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு வளர்ப்பு நிலைக்கு சாதகமாக இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குடில்களில் அமைச்சு வைப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளர்ச்சி காலம் வந்து 20லேருந்து 25 நாள் இருக்கும். அந்த 25 நாள் வளர்ச்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு வந்து காளான்கள் வரும். அது காளான் மொட்டு வெடித்து வெளியே வரதுக்கு வசதியாக பைகளை வந்து 4 பக்கமும் கிழிச்சு விடுவோம். அப்படி கிழிச்சு வரும்போது அந்த இடைப்பட்ட இடைவெளிகளில் காளான் வந்து மொட்டு விட்டு வெளியே வரும். இதுதான் வந்து பொதுவாக காளான் வளர்ப்பு முறையோட அடிப்படை. இதில் வந்து பட்டன் காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற காமனான காளானுக்கும் பால் காளான் செய்யக்கூடிய இந்த காளான்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னன்னா கேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை, மண் போட்டு மூடுதல். இப்போ இது வந்து நார்மலாகவே ஓப்பன் அட்மாஸ்பியர்லேயே காளான் வெளியே வந்துடும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஃபோர்ஸ்டு அட்மாஸ்பியரை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி காளான்கள் வந்து மொட்டு விட்டு காளானாக வெளியே வரும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, நல்லா மைசிலே முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது இன்குபேஷன் சொல்லக்கூடிய அந்த காளான் தன்னை முழுசாக வளர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழித்து பையை 2ஆக கட் பண்ணுவோம். கட் பண்ணி 2 சரிபாதியாக பிரிச்சுருவோம். அப்படி பிரித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே களிமண் அப்படி இல்லைன்னா செம்மண் இந்த மாதிரியான மண்களை போட்டு மூடுவோம். அப்படி மூடிட்டு ஒரு சராசரியான ஒரு அளவீடு இருக்குது. இப்போ பால் காளான் எடுக்கும்போது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரையும் வைக்கணும். அதுவே இந்த பட்டன் காளான் எடுக்கிற வரை 20 டிகிரி செல்சியஸ் வரையும் வைக்கணும். அந்த டெம்பரேச்சரில் வச்சு இதை நம்ம வந்து அதை மூடும்போது ஒரு 1 hour 2 days ஸ்பின்னிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன காளான்கள் மொட்டு விடும். இந்த காளான்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாட்களுக்குள்ள அந்த காளான்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துடும். ஸோ 30லேருந்து 40 நாளில் முதல் அறுவடையை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த காளான்களில். இதுலேயும் மில்கி மஷ்ரூம்லேயும் அதே மாதிரி தான். இந்த காளான் வந்து மொட்டு விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி காளான்கள் வந்து பொதுவாக வந்து ஆய்ச்சர் காளான் வந்து 2 நாள் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். அதனால அந்த மாதிரி காளான்களை இந்த மாதிரி உலர்ந்து காய வச்சு அந்த காய வச்சதுலேருந்து பவுடர் மாதிரி தயாரித்து அதை பிஸ்கட் மாதிரி பேக்கரி ஐட்டம், சூப்பு,
ஊறுகாய் இட்லி பொடியோடு கலந்து காளான் பேஸ்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம விற்பனை செய்கிறோம். மற்ற இந்த பால் காளானாக இருக்கட்டும், இந்த பட்டன் காளானாக இருக்கட்டும், அதை கடைகளில் 200 கிராம் பாக்கெட் மூலமாக இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு டிஸ்ப்ளே பண்ணி அதையும் நம்ம வந்து கடைகளில் மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன நமக்கு லாபம், மற்ற தொழிலுக்கும் இதுக்கும் என்ன லாபம்னா, குறைந்த காலகட்டம் ஒரு 45 நாளில் ஒரு சின்னூண்டு 10க்கு 12 அடிக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டால்லையே 100 பை அடுக்கிறது மூலமாக ஒரு பையில் 2 கிலோ அறுவடை பண்ணுறோம். நம்ம ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்க்கு கிட்ட சேல் பண்ணுறோம். அப்படி சேல் பண்ணும்போது இந்த சின்ன ஒரு குடிலேயே 25,000 வரையும் 45 நாட்கள்ல எடுக்க முடியும். அப்பனா ஒரு வருஷத்துல 3 பகுப்பா எடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு விவசாயி 75,000 வரையும் லாபம் எடுக்க முடியும். அதுவும் ஒரு வீணாகக்கூடிய ஒரு பொருட்களிலிருந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாயிட்டுறது. இது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பெண்கள், மகளிர், சுய உதவிக்குழு, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், இந்த மாதிரி எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான சாதாரணமான எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமான இருக்கிறனால தான் இது லாபகரமான தொழிலாக இருக்கும்.